Good morning and all. Today we discuss about Unit 18 heredity. The new topic is the types of chromosome based on function. Types of chromosome based on function. The eukaryotic chromosome are classified into autosome and allosome. Autosome and allosome. The autosomes contain the genes that determine the somatic, the body characters. Male and female have equal number of autosomes. Equal number of autosomes. Next, allosomes. Next, allosomes. The allosomes are chromosomes which are responsible for the determining the sex of the individuals. They are called the sex chromosome or heterochromosomes. They are the two types of the sex chromosome, X and Y chromosome. The human males have the one X chromosome and one Y chromosome. In human female have the two X chromosomes. Two X chromosomes. அதாவது நம்மளுக்கு பாரு, இந்த பணிகளினோட அடிப்படையில் குரோமோசோம் வகைகள் வந்து பார்த்தீங்கன்னா பிரிச்சிருக்காங்க. அந்த யூகரேட்டிக் குரோமோசோம்கள் நம்மளுக்கு ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோசோம்கள் மற்றும் என்னது அல்லோசோம்கள் என வகைப்படுத்தப்பட்டுள்ளன. இதில் நம்மளுக்கு ஆட்டோசோம்ஸ் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளன. ஆட்டோசோம் அதாவது உடல் குரோமோசோம்கள் ஆகும். ஆட்டோசோம்னா என்னது உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜீன்களை பெற்றுள்ளவை. அதை நம்ம என்ன சொல்லுவோம், ஆட்டோசோம்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லுவோம். ஸ்டொமேட்டிக் பாடி குரோமோசோம். ஆண் மற்றும் பெண் உயிர்கள் சம எண்ணிக்கையில் உடல் குரோமோசோம்களை பெற்றுள்ளன. அந்த ஆண் மற்றும் பெண் இரண்டுக்குமே நம்மளுக்கு என்னது சம அளவுள்ள குரோமோசோம்கள் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். எதுலன்னா ஆட்டோசோம். நெக்ஸ்ட்டு அல்லோசோம். ஒரு உயிரினத்தின் பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் அல்லோசோம்கள் என அழைக்கப்படுகின்றன. ஒரு உயிரினத்தை வந்து பார்த்தீங்கன்னா பாலினத்தை நிர்ணயிக்கின்ற குரோமோசோம்கள் என்னன்னு சொல்லுவாங்க, அல்லோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. இவை பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள் என அழைக்கப்படுகிறது. இது என்னன்னு சொல்லுவோம், பால் குரோமோசோம்கள் அல்லது ஹெட்டிரோசோம்கள் எனவும் அழைக்கப்படுகிறது. அதாவது எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் இரு வகை பால் குரோமோசோம்கள் உள்ளன. எக்ஸ் குரோமோசோம்கள் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் அப்படிங்கிற இரு வகையான என்னது நம்மளுக்கு பால் குரோமோசோம்கள் நம்மளுக்கு காணப்படுகிறது. மனித இனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸ் குரோமோசோமும் ஒரு ஒய் குரோமோசோமும் நம்மளுக்கு என்னது காணப்படுது. பெண்களில் நம்மளுக்கு இரண்டுமே நம்மளுக்கு என்னது எக்ஸ் குரோமோசோம்கள் நம்மளுக்கு பெற்று இருக்குது. நெக்ஸ்ட்டு கேரியோடைப். நெக்ஸ்ட்டு கேரியோடைப். The number of chromosomes is any living organisms, animal or plants, consists of the human. They each the normally contain the 23 pairs of chromosome. 23 pairs of chromosome. The out of which the 22 pairs of the autosomes and the 23rd pairs of the allosome or the sex chromosome. அதாவது எந்த ஒரு குறிப்பிட்ட வாழும் உயிரினத்துக்கும் விலங்கு மற்றும் தாவரத்துக்கும் சரி குரோமோசோம் எண்ணிக்கை நம்மளுக்கு எப்படின்னா மாறிலியாக இருக்குது. ஒவ்வொரு மனித செல்லிலும் பொதுவாக நம்மளுக்கு எத்தனை ஜோடி குரோமோசோம் இருக்குன்னா 23 ஜோடி குரோமோசோம்கள் இருக்குது. அதில் 22 ஜோடி குரோமோசோம்கள் நம்மளுக்கு என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஆட்டோசோம்கள். 22 ஜோடி நம்மளுக்கு என்னது ஆட்டோசோம்கள். அந்த 23வது ஜோடி அந்த 23வது ஜோடி தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க அல்லோசோம்கள் இல்லைன்னா பால் குரோமோசோம்கள் அப்படின்ட்டு நம்மளுக்கு அழைக்கப்படுகிறது. அதுக்கடுத்து பாரு, இன் பாடி செல்ஸ் ஆஃப் த செக்ஸுவலி ரீப்ரொடக்ஷன் ஆர்கானிசம்ஸ் த குரோமோசோம் ஜென்ரலி அக்கர் இன் பேர்ஸ். திஸ் கண்டிஷன் இஸ் கால்டு டிப்ளாய்டு. The gametes produced by the organisms contain the single set of chromosomes. Hence the gametes are said to be haploid. The karyotype is the number. The karyotype is number, size and the shape of chromosome is the cell nucleus of a organism. The ideogram is the diagrammatic the representation of karyotype of a species.
consists of all metaphases the chromosome arranged in the homologous pairs according to the degrees in length, thickness, position of the centromere, shape, etc. So with the sex chromosomes placed at the end, sex chromosome placed at the end. அதாவது நம்மளுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, பொதுவாக நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா பால் இனப்பெருக்கம் செய்யும் உயிரிகளில் உடல் செல்களில் குரோமோசோம்கள் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு ஜோடிகளாக இடம்பெற்றுள்ளன. இந்த நிலையை தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்கன்னா இருமைய நிலை. என்னென்னு சொல்கிறாங்க? இருமைய நிலை என அழைக்கப்படுகிறது. இவ்வுயிரினங்கள் உற்பத்தி செய்யும் இனச்செல்களில் ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டுமே இடம்பெற்றுள்ளது. உற்பத்தி செய்யக்கூடிய இடம்பெற்றுள்ள நம்மளுக்கு என்னது? ஒன்று மட்டுமே இடம்பெற்றுள்ளது. எனவே இனச்செல்கள் நம்மளுக்கு என்னது? ஒற்றை மைய செல்கள் என அழைக்கப்படுகிறது. ஒற்றை மைய செல்கள் என அழைக்கப்படுகிறது. இப்போ மேல் அண்டு ஃபீமேல், ஆண் மற்றும் பெண் ரெண்டுமே நம்மளுக்கு சேர்ந்தால் தான் நம்மளுக்கு என்ன கரு பார்த்தீங்கன்னா உருவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி உயிர்கள் உற்பத்தி செய்யும் இனச்செல்கள் நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஒரே ஒரு குரோமோசோம் தொகுப்பு மட்டுமே நம்மளுக்கு இடம்பெற்றிருக்கும். ஏதாவது ஆண் அல்லது பெண் ஏதாவது ஒன்று மட்டுமே நம்மளுக்கு இருக்கும். இது ரெண்டும் இணைந்தால் மட்டுமே நம்மளுக்கு என்ன ஆகும்? அந்த கருவுறுதல் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நடக்கும். அதாவது ஒரு உயிரினத்தில் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்கள் எண்ணிக்கை, அளவு மற்றும் வடிவம் கேரியோடைப் என அழைக்கப்படுகிறது. என்னன்னு சொல்கிறாங்க? கேரியோடைப் என அழைக்கப்படுகிறது. ஒரு சிற்றினத்தின் கேரியட்டை வரைபட விளக்கம் இடியோகிராம் என அழைக்கப்படுகிறது. இதில் அனைத்து மெட்டாநிலை குரோமோசோம்களும் ஒத்திசைவான குரோமோசோம்கள் ஜோடிகளாக அவற்றின் நீளம், தடிமன், சென்ட்ரோமியரின் நிலை, வடிவம் மற்றும் பல பண்புகளின் இறங்கு வரிசையில் நம்மளுக்கு என்னது இடம்பெற்றுள்ளன. பால் குரோமோசோம் இவ்வரிசையில் நம்மளுக்கு எப்படி இருக்குது? இறுதியில் நம்மளுக்கு பார்த்தோன்னா காணப்படுகிறது. பால் குரோமோசோம் எங்கே இருக்குது? இறுதியில் நம்மளுக்கு பார்த்தோன்னா காணப்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா the structure of DNA. Structure of DNA. The DNA is the hereditary material that contains the genetic information. Genetic information. It is the most important the constituent of the chromosomes. The mostly widely accepted the model of the DNA is double helix structure. The James Watson and Francis Crick. They are proposed the dimensional model of DNA of a basic of X-ray, the diffraction, the studies of DNA obtained the Rosalind, the Franklin, and the Morse Wilkins in the appreciation of the discoverers of the molecular structure of the nucleic acids. Watson and Crick and Wilson and awarded the Nobel Prize, the medicine, the 1962. அதாவது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இந்த டிஎன்ஏவின் மரபு தகவல்களை உள்ளடக்கிய பாரம்பரிய பொருள் தான் நம்மளுக்கு என்னது? இந்த குரோமோசோம்கள் மிக முக்கிய கூறாகும். ஜேம்ஸ் வாட்சன் மற்றும் பிரான்சிஸ் கிரிக் ஆகியோர் வெளியிட்ட அந்த டிஎன்ஏவினுடைய முப்பரிமாண அமைப்பு தான் பெரும்பாலான ஏற்றுக்கொள்ளப்பட்ட டிஎன்ஏவின் மாதிரின்னு சொல்கிறோம். த ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் என்னன்னு சொல்லுவாங்க? த ரோஸ்லின் ஃப்ராங்க்லின் மற்றும் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தர் யார்? மௌரிஸ் வில்கின்ஸ் ஆகியோரின் டிஎன்ஏவின் எக்ஸ் கதிர் விளிம்பு விலகல் ஆய்வின் அடிப்படையில் ஆய்வினுடைய அடிப்படையில் டிஎன்ஏவின் முப்பரிமாண மாதிரியை தான் வாட்சன் மற்றும் கிரிக் வெளியிட்டனர். நியூக்ளிக் அமிலங்களின் மூலக்கூறு அமைப்பு பற்றி இவர்களின் கண்டுபிடிப்புகளை பாராட்டும் விதமாக 1962 மருத்துவத்திற்கான நோபல் பிரைஸ் இவர்களுக்கு என்ன பண்ணது? நம்மளுக்கு வழங்கப்பட்டுச்சு. நெக்ஸ்ட்டு the chemical composition of DNA molecules. DNA is a large molecules consists of the millions of nucleotides. Hence it is called the polynucleotides. Each nucleotides consists of the three components. One is the sugar molecules and the second one is the nitrogenous base. The deoxyribose sugar, and the third one is the nitrogenous base. There are the two types of the nitrogenous base. The one is purines and pyrimidines. Purines are the adenine and guanine. Pyrimidines are the cytosine and
thymine. And the third one is the phosphate group. The third one is the phosphate group. Okay. இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்ஏ மூலக்கூறின் வேதியியல்னு சொல்லி பார்க்கும்போது டிஎன்ஏ என்பது மில்லியன் கணக்கான நியூக்ளியோடைடுகள் உள்ளடக்கிய மிக பெரிய மூலக்கூறு ஆகும். டிஎன்ஏ அப்படிங்கிறது நம்மளுக்கு என்னது மில்லியன் கணக்கான அந்த நியூக்ளியோடைடுகளை உள்ளடக்கிய மிகப்பெரிய மூலக்கூறுன்னு சொல்லுவாங்க. எனவே இது பாலி நியூக்ளியோடைடு அப்படின்னு கூட சொல்லுவோம். அதனால் நிறைய இருக்கிறதுனால அதை என்னென்னு சொல்லுவோம், பாலி நியூக்ளியோடைடுன்னு நம்மளுக்கு அழைக்கப்படுகிறது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் 3 கூறுகளே இருக்கிறது. ஒவ்வொரு நியூக்ளியோடைடும் நம்மளுக்கு என்ன 3 இருக்குது. ஒன்று நம்மளுக்கு ஒரு சர்க்கரை மூலக்கூறு டி ஆக்சி ரிபோஸ் சுகர்ஸ். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏவில் வந்து நைட்ரஜன் காரங்கள் நைட்ரோஜனஸ் பேஸ், அது நம்மளுக்கு 2 இருக்குது. ஒன்று நம்மளுக்கு வந்து பார்த்தோன்னா பியூரின், இன்னொன்று வந்து பார்த்தோன்னா பெருமிடின். பியூரின் ஒன்று, பெருமிடின் ஒன்று. பியூரின்கள் நம்மளுக்கு என்னென்னு சொல்லுவாங்கன்னா அடினைன், குவானைன். பெருமிடின்கள் நம்மளுக்கு என்னது சைட்டோசின் மற்றும் தைமின். மூணாவது வந்து பார்த்தோன்னா ஒரு பாஸ்பேட் குரூப்பு, பாஸ்பேட் தொகுதி. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தோன்னா த நியூக்ளியோசைடு அண்ட் நியூக்ளியோடைடு. இப்போ நியூக்ளியோசைடு அப்படின்னா ஒரு நைட்ரஜன் பேஸ் ப்ளஸ் ஒரு சுகர், இது 2 சேர்ந்தது நம்மளுக்கு ஒரு நியூக்ளியோசைடு. நியூக்ளியோடைடுன்னா ஒரு நியூக்ளியோசைடு, இதெல்லாம் சேர்ந்து ஒரு நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஒரு பாஸ்பேட், ப்ளஸ் ஒரு பாஸ்பேட். த நியூக்ளியோடைட்ஸ் ஆர் ஃபார்ம்டு அக்கார்டிங் டு த பியூரின்ஸ் அண்ட் பெருமிடின்ஸ் பிரசன்ட் இன் தம். அதாவது இந்த நியூக்ளியோசைடு மற்றும் நியூக்ளியோடைடுன்னு பார்க்கும்போது நியூக்ளியோசைடு அப்படின்னா நைட்ரஜன் காரம் ப்ளஸ் சர்க்கரை, நியூக்ளியோடைடு அப்படின்னா அந்த நியூக்ளியோசைடு ப்ளஸ் ஒரு பாஸ்பேட். இந்த பியூரின் மற்றும் பெருமிடின்களுக்கு ஏற்ப நியூக்ளியோடைடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது உருவாகிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா அந்த வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. வாட்சன் அண்ட் கிரிக் மாடல் ஆஃப் டிஎன்ஏ. The DNA molecule consists of the 2 polynucleotide chain. The DNA molecules consists of another 2 polynucleotides another chain. The chains form the double helix structure. The chains form another double helix another structure. With the stood stands run the anti-parallel to the one another. Anti-parallel. Next, the nitrogenous base in the center. The nitrogenous base linked another center are linked the sugar phosphate units which form the backbone of the DNA. 1 mark nalla mark பண்ணி வெச்சுக்கோங்க. The nitrogenous base in the center are linked to the sugar phosphate units which are form the backbone of the DNA. Next, the pairings between the nitrogenous base vary the specific, and it is always between the purine and pyrimidines. The adenine நம்மளுக்கு என்னது links thymine with the 2 hydrogen bonds. Cytosine நம்மளுக்கு links என்னது guanine with cytosines link என்னது guanine with the 3 hydrogen bonds. உங்களுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அடினைனும் தைமைனும் நம்மளுக்கு என்னது 2 hydrogen bonds, சைட்டோசினும் குவானைனும் 3 hydrogen bonds அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் கால்டு என்னது காம்ப்ளிமெண்ட்ரி பேஸ் பேரிங். த ஹைட்ரஜன் பாண்ட்ஸ் பிட்வீன் த நைட்ரோஜனஸ் பேஸ் மேக் த டிஎன்ஏ மாலிகூல் ஸ்டேபிள். ஈச் டர்ன் ஆஃப் த டிஎன்ஏ ஹெலிக்ஸ் த 34 என்னென்னு சொல்கிறாங்க, ஈச் டர்ன் ஆஃப் த டபுள் ஹெலிக்ஸ் த 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர். There are the 10 base pairs in the complete turn. The nucleotides in the helix are joined together by the phosphodiester bonds. Phosphodiester bonds. அதாவது நம்மளுக்கு வாட்சன் அண்ட் கிரிக் மாறுதல் அந்த டிஎன்ஏவில் நம்மளுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா மூலக்கூறு 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் ஆனது. டிஎன்ஏ நம்மளுக்கு எதனான்னு சொல்கிறாங்க, 2 பாலிநியூக்ளியோடைடு இலைகளால் நம்மளுக்கு என்னது ஆனது. இந்த இலைகள் இரட்டை சுருள் அமைப்பை உருவாக்கின்றன. இந்த இலைகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, அந்த இரட்டை சுருள் அமைப்பு என்ன பண்ணுது உருவாக்கின்றன. இவ்விலைகள் ஒன்றுக்கொன்று இணை இயல்புடன் எதிரெதிர் திசையில் செயல்படுகிறது. என்ன சொல்லுது,
எதிரெதிர் திசையில் நம்மளுக்கு என்ன பண்ணுது, செயல்படுகிறது. மையத்தில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் சர்க்கரை பாஸ்பேட் தொகுதியில் இணைக்கப்பட்டுள்ளன. இந்த தொகுதி தான் டிஎன்ஏவினுடைய முதுகெலும்பாக நம்மளுக்கு காணப்படுகிறது. இந்த நைட்ரஜன் காரங்கள் இணைவறுதல் எப்பொழுதும் ஒரு குறிப்பிட்ட விதத்திலேயே நம்மளுக்கு அமைகிறது. அவை எப்பொழுதும் ஹைட்ரஜன் பிணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. அடினைன் எப்பவுமே நம்மளுக்கு அடினைன் தைமின் 2 ஹைட்ரஜன் பிணைப்புகள் இணைக்கப்பட்டுள்ளன. சைட்டோசின் குவானைன் 3 ஹைட்ரஜன் பிணைப்புகளால் நம்மளுக்கு இணைக்கப்பட்டுள்ளன. இத்தகைய இணைவறுதல் நிறைப்பு கார இணைவறுதல் என அழைக்கப்படுகிறது. இந்த நைட்ரஜன் காரங்களுக்கு இடையான ஹைட்ரஜன் பிணைப்பு டிஎன்ஏ நிலைப்புத்தன்மைக்கு என்னது தருகிறது. இந்த இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றும் 34 ஆம்ஸ்ட்ராங் அல்லது 3.4 நானோமீட்டர் அளவிலானது. ஒரு முழு சுற்றில் 10 கார இணைகள் உள்ளன. இரட்டை சுருளில் உள்ள நியூக்ளியோடைடுகள் பாஸ்போடைஎஸ்டர் பிணைப்புகளால் நம்மளுக்கு ஒன்றாக இணைக்கப்பட்டுள்ளது. நம்மளுக்கு டிஎன்ஏ molecules consist of the 2 polynucleotide chains. The chains, the double helix, the structure, the 2 strands which turn the anti-parallel to another. The nitrogenous base in the center, the linked the sugar phosphate, the unit which form the backbone of the DNA. Next, the pairing between the nitrogenous base, the very specific always between the purine and pyrimidines. Adenine வந்து பார்த்தீங்கன்னா links the thymine, the 2 hydrogen bonds. Cytosine links guanine, the 3 hydrogen bonds. The hydrogen bonds between the nitrogenous base make the DNA molecule stable. Which turn the double helix the 34 angstrom 3.4 nanometer. Rather the 10 base pair in the complete turn. So the nucleotides a helix join together the phosphodiester bonds. Next and the DNA replication. DNA replication அப்படின்னா டிஎன்ஏவினுடைய ரெட்டிப்பாதல். The DNA replication is one of the basic process of occurring within a cells. The DNA molecules the product the extract copies and own structure during the replication process. The 2 strands of the DNA molecules have the complementary base pairs. The nucleotides of each strands to provide the information needed to produce the new strands. The 2 resulting the daughter cells contain the exactly the same genetic information as the parent cells. DNA replication involves the following steps. அதாவது இந்த டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் நம்மளுக்கு டிஎன்ஏ ரெட்டிப்பாதல் என்பது ஒரு செல்லில் நடைபெறும் அடிப்படை செயல்பாடுகளில் ஒன்றுன்னு சொல்கிறாங்க. ரெட்டிப்பாதல் செயல்பாட்டின் பொழுது டிஎன்ஏ மூலக்கூறு தன் அமைப்பை ஒத்த நகல்களை உருவாக்குகிறது. டிஎன்ஏயின் மூலக்கூறு 2 இலைகளும் நிரப்புக்கார இணைகளாக நம்மளுக்கு என்னதை பெற்றுள்ளன. ஒவ்வொரு இலையிலும் உள்ள நியூக்ளியோடைடுகள் புதிய இலை உருவாக்கத்திற்கு தகவல்களை நம்மளுக்கு அளிக்கிறது. ஒவ்வொரு முறை செல் பகுப்படையும் பொழுதும் 2 சேய் செல்களும் தாய் செல்லில் போன்றே சரியாக அதே மரபியல் தகவல்களை பெற்றுள்ளன. அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு த ஆரிஜின் ஆஃப் ரெப்ளிகேஷன். ஃபஸ்ட்டு த ஆரிஜின் ஆஃப் என்னது ரெப்ளிகேஷன். த ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்ஸ் ஆஃப் த டிஎன்ஏ வேர் த ரெப்ளிகேஷன் பீயிங் இன் த சைட் ஆஃப் ஆரிஜின் ஆஃப் த ரெப்ளிகேஷன். The 2 strands the open and separate these points forming the replication fork. அந்த ரெட்டிப்பாதலினுடைய தொடக்கம் டிஎன்ஏவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, டிஎன்ஏவில் ரெட்டிப்பாதல் ஒரு குறிப்பிட்ட புள்ளியில் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா தொடங்குகிறது. இந்த புள்ளிகள் ரெட்டிப்பாதல் தொடங்கும் இடங்கள் ஆகும். 2 இலைகளும் பிரிந்து பின் விலக ஆரம்பித்து இப்புள்ளியில் ரெட்டிப்பாதல் கலவை நம்மளுக்கு என்ன பண்ணுது உருவாகிறது. நெக்ஸ்ட்டு the unwinding of the DNA molecules. The enzymes called helicase the bind of the origin of replication sites. The helicase separate the 2 strands of the DNA. The enzymes called the topoisomerates. They separate the double helix above the replication fork and remove the twists formed during the unwinding process. Each of the separated DNA stands function of a template. அதாவது டிஎன்ஏ மூலக்கூறு பிரிதல் ரெட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடத்துல நம்மளுக்கு என்ன இருக்குது அப்படின்னா அந்த ஹெலிகேஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு என்சைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது.
அந்த தொடங்கக்கூடிய ஹெலிகேஸ் என்ற நொதி இணைகிறது. அந்த ஹெலிகேஸ் டிஎன்ஏவின் 2 இலைகளையும் பிரிக்கிறது. அந்த ஹெலிகேஸ் என்ன பண்ணுது அப்படின்னா இந்த டிஎன்ஏ 2 இலையும் என்ன பண்ணுது, பிரிக்கிறது. அந்த டோப்போ ஐசோமரேஸ் நொதி இரட்டிப்பாதல் கலவையின் மேலே உள்ள இரட்டை சுருளை பிரித்து அவை பிரியும் பொழுது ஏற்பட்ட முறுக்கல்களை நீக்குகிறது. என்ன பண்ணுது, இந்த பின்னாமல் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுது, முறுக்கல்களை என்ன பண்ணுது, நீக்குகிறது. சரி, பிரிந்த ஒவ்வொரு டிஎன்ஏலையும் புதிய டிஎன்ஏ இலைக்கான மாதிரி ஒரு டெம்ப்ளேட் போன்று நம்மளுக்கு என்ன பண்ணுது, செயல்படுகிறது. ஓகே, நெக்ஸ்ட்டு தி ஃபார்மேஷன் ஆஃப் த RNA primer. An RNA primer is short segment of RNA molecule nucleotides. The primer is synthesized. By the process the DNA template close the origin of the replication sites. அதாவது இந்த RNA primer நம்மளுக்கு உருவாதல். இந்த RNA primer எப்படி உருவாதல் அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லியிருக்காங்க. RNA primer என்பது RNA நியூக்ளியோடைடுகளின் ஒரு சிறிய பகுதி ஆகும். இரட்டிப்பாதல் தொடங்கும் இடத்திற்கு அருகில் உள்ள டிஎன்ஏ மாதிரி இரட்டிப்பாதல் தொடங்கக்கூடிய இடத்துல டிஎன்ஏனுடைய ஒரு மாதிரி அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. சரி, RNA primer நம்மளுக்கு என்ன பண்ணுது, தோற்றுவிக்கிறது. அதுக்கடுத்தது synthesize the new complementary strands from the parental strands. அந்த பெற்றோர் இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையினுடைய தோற்றம். ஆஃப்டர் த ஃபார்மேஷன் ஆஃப் RNA primer, the nucleotides are added with the help of the enzyme the DNA polymerase, and a new complementary strand of the DNA is formed from the each of the parent strand. The synthesis is the unidirectional. The one strand, the daughter strand, is synthesized the continuous strand, which is called the leading strand. In the other strand, the short segment of the DNA are synthesized. This strand is called the lagging strands. The short segment of DNA is called the Okazaki fragments. ரொம்ப ஒரு முக்கியமானது. The short segment of the DNA is called the Okazaki fragments. The fragments are joined together by enzyme the DNA helicase. Next, the replication stop when the replication fork of the two sides meet a side is called the terminus, which is situated the opposite to origin of the replication side. ஓகே, அதுக்கடுத்தது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த பெற்றோர் இலையிலிருந்து புதிய நிரப்பு இலையினுடைய தோற்றம். அந்த RNA primer உருவான பின்பு என்னன்னு சொல்கிறாங்க, இந்த RNA primer நம்மளுக்கு உருவான பின்பு அந்த DNA பாலிமரேஸ் என்ற நொதியினுடைய உதவியினுடன் அந்த DNA பாலிமரேஸ் என்ற நொதியின் உதவியுடன் நியூக்ளியோடைடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேர்க்கப்படுகிறது. இந்த நியூக்ளியோடைடுகள் நம்மளுக்கு என்ன பண்ணுது, சேர்க்கப்படுகிறது. ஒவ்வொரு பெற்றோர் இலையிலிருந்தும் புதிய நிரப்பு டிஎன்ஏ இலை உருவாகிறது. அந்த புதிய இலை உருவாக்கும் ஒற்றை திசையில் நடைபெறுகிறது. என்ன பண்ணுது, ஒற்றை திசையில் நடைபெறுகிறது. ஓர் இலையில் இலை தொடர்ச்சியாக இலையாக உருவாக்கப்படுகிறது. இது வழிநடத்தும் இலை. அந்த லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. என்னென்னு சொல்கிறாங்க, லீடிங் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தா சொல்கிறாங்க. மற்றொரு இலையில் டிஎன்ஏவின் சிறிய பகுதிகள் உருவாக்கின்றன. இந்த இலை பின்தங்கிய இலை அப்படின்னு பார்த்தோன்னா நம்மளுக்கு சொல்கிறாங்க. இந்த பின்தங்கிய இலை என்ன அழைக்கப்படுகிறது, இந்த டிஎன்ஏவுடைய சிறிய பகுதி ஒகாசாகி துண்டுகள் என அழைக்கப்படுகிறது. அந்த டிஎன்ஏவுடைய சிறிய பகுதி தான் நம்மளுக்கு என்னென்னு சொல்கிறாங்க, அந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். என்னென்னு சொல்கிறாங்க, அந்த ஒகாசாகி ஃப்ராக்மெண்ட்ஸ். இந்த துண்டுகள் டிஎன்ஏவின் லிகேஸ் நொதியினால் ஒன்றிணைக்கப்படுகிறது. அந்த ஒகாசாகி துண்டுகள் என்ன பண்ணுது, டிஎன்ஏவினுடைய அந்த லிகேஸ் அப்படிங்கிற நொதியினால் நம்மளுக்கு ஒன்றிணைக்கப்படுகிறது. இரட்டிப்பாதல் கலவையினுடைய இரு பக்கங்களும் டெர்மினஸ் என்ற இடத்தில் சந்திக்கும் பொழுது, அந்த இரட்டிப்பாதல் கலவையினுடைய ரெண்டுமே நம்மளுக்கு என்னது, அந்த டெர்மினஸ் அப்படிங்கிற இடத்துல நம்மளுக்கு பார்த்திங்கன்னா சந்திக்கும் பொழுது இரட்டிப்பாதல் நம்மளுக்கு முடிவடைகிறது. இரட்டிப்பாதல் நம்மளுக்கு என்ன பண்ணுது, முடிவடைகிறது. இரட்டிப்பாதல் தொடங்கும் நிலைக்கே எதிர் திசையில் டெர்மினஸ் உள்ளது. அதுக்கடுத்தது த சிக்னிஃபிகேஷன் ஆஃப் த டிஎன்ஏ. அந்த டிஎன்ஏவினுடைய முக்கியத்துவம். It is responsible for the transmission of the heredity information from the one generation to next generation. இது மரபியல் தகவல்களை என்ன பண்ணுது, ஒரு தலைமுறையிலேருந்து அடுத்த தலைமுறைக்கு நம்மளுக்கு என்ன பண்ணுது, கடத்துகிறது.
ரெண்டாவது contains the information required for the formation of another proteins. இவை புரதங்கள் உருவாகத்திற்கு முக்கியமான தகவல்களை பெற்றுள்ளது. தேர்ட், இட் கண்ட்ரோல்ஸ் த டெவலப்மெண்டல் ப்ராசஸ் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் an ஆர்கானிசம். இது உயிரினத்தின் வளர்ச்சி சார் மற்றும் வாழ்வியல் செயல்பாடுகளை நம்மளுக்கு என்ன பண்ணுது, கட்டுப்படுத்துகிறது. ஓகே, தேங்க்யூ. இதோடு நம்மளுக்கு இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ த நெக்ஸ்ட் கிளாஸ் வி see the sex determination. ஓகே, தேங்க்யூ ஒன் அண்ட் ஆல்.